அந்தன நாளும் அடிபரவ மங்குள்மதி தவ மாடவீதி மங்குள்மதி தவ மாடவீதி மருகனில் ஆவிக மைந்தை சொல்லார் செங்கல் நாட்புணர் செல்வமல்கு சீர்கோசம் காட்டும் கொடியதனுள் கங்குல் விளங்கரே ஏந்தியாடும் கங்குல் விளங்கரே ஏந்தியாடும் கணபதி சடும் காமுறவே வேதனரி தலை தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிக புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற்புகளு திருஞான சம்பந்த பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். ஓ நமோ பார்வதிபதே. தென்னாடுடைய சிவனே போற்றி, இன்பமே சூழ்க இன்பமே சூழ்க இன்பமே சூழ்க. இலங்கை திருநாட்டின் தேசிய கொடியினை ஏற்றி வைக்குமாறு களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி திரு மானவடு அவர்களை வேண்டுகின்றோம். இதோ தேசிய கொடி, அதை கொண்டு கழக தலைவரினால் கழக கொடி, அதை கொண்டு மண்முனை தென்னரவை பற்றி பிரதேச செயலாளர் சுதாகர் ஐயா அவர்களினால் நோய் ஆளுநர் கொடி என்பன இயற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவர்களை வேண்டுகின்றோம். மூன்றாவதாக மைவல்லனர் கொடியினை ஏற்றி வைக்குமாறு களுவாஞ்சிக்குடி மண்முனை தென்னறிவை பற்றிய பிரதேச செயலாளர் சுதாகர் ஐயா அவர்களை வேண்டுகின்றோம். பணியிலே அணியிலே உறுதி கொண்ட இளைஞர் முன்னேற்ற கழகமே கழகமே வாழ்க 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 வாழ்கவே வாழ்க 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 வாழ்க
வணக்கம் செய்திடும் சுவை நெல்லும் மீனும் நிறை களுவாஞ்சி குடியிலே சூரியனே முதல் வணக்கம் செய்திடும் சுவை நெல்லும் மீனும் நிறை களுவாஞ்சி குடியிலே சீரியது தங்களை செய்யப்படுத்தியே சீரியது தங்களை செய்யப்படுத்தியே சிறந்தோங்கி வளரும் ஒரே கழகமே சிறந்தோங்கி வளரும் ஒரே கழகமே ஊரின் புகழை உயர்த்துகின்ற பணியிலே உறுதி கொண்ட இளைஞர் முன்னேற்ற கழகமே வாழ்க 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 வாழ்கவே வாழ்க 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 வாழ்கவே விளையாட்டுடன் கலை கலாச்சாரமும் நல்ல விவசாயம் சமூக சேவை சமயமும் விளையாட்டுடன் கலை கலாச்சாரமும் நல்ல விவசாயம் சமூக சேவை சமயமும் தடைத்திடவே உழைப்பை நல்கும் நோக்கிலே தடைத்திடவே உழைப்பை நல்கும் நோக்கிலே தங்களையே அர்ப்பணித்த இளைஞரே தங்களையே அர்ப்பணித்த இளைஞரே ஊரின் புகழை உயர்த்துகின்ற பணியிலே உறுதி கொண்ட இளைஞர் முன்னேற்ற கழகமே வாழ்க 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 வாழ்கவே வாழ்க 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 வாழ்கவே தொன்று தொட்டு இன்று வரை எங்குமே தொடர்ந்து பெற்று வருவதெல்லாம் வெற்றியே தொன்று தொட்டு இன்று வரை எங்குமே தொடர்ந்து பெற்று வருவதெல்லாம் வெற்றியே கொண்டுள்ள சிந்தனைகள் கருத்துகள் கொண்டுள்ள சிந்தனைகள் கருத்துகள் கொள்கைகளால் என்றும் முன்னேற்றமே கொள்கைகளால் என்றும் முன்னேற்றமே ஊரின் புகழை உயர்த்துகின்ற பணியிலே உறுதி கொண்ட இளைஞர் முன்னேற்ற கழகமே வாழ்க 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 வாழ்கவே 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 கழக தலைவர் திரு கானா குணசேகரம் ஐயா அவர்களே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களான திரு பாவனா அரியேந்திரன், திரு சீனா ஜோகேஸ்வரன் ஐயா அவர்களே, பிரதேச செயலாளர் எஸ் சுதாகர் ஐயா அவர்களே, பிரதேச வலய கல்வி பணிப்பாளர் என் புலநாயகம் அம்மணி அவர்களே, மாவட்ட வைத்திய அத்தியட்சர் டாக்டர் குணசிங்கம் சூழன் ஐயா அவர்களே, கிராம தலைவர் ஆன கந்தவேல் ஐயா அவர்களே, போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பி ஆர் மானமடு ஐயா அவர்களே, விளையாட்டுத்துறை உத்தியோகத்தர் டி ஜோகானந்தராஜா ஐயா அவர்களே, சமய குருமார்களே, நடுவர்களே, விளையாட்டு வீரர்களே, ரசிகர்களே, கிராம பெரியவர்களே, பொதுமக்களே அனைவருக்கும் எனது வணக்கம். தமிழனுக்கும் உழவனுக்கும் உற்பத்தியும் பண்டிகையாம் தைப்பொங்கல். தைப்பொங்கலை முன்னிட்டு வீர தீர சுவாரஸ்யமான விளையாட்டுகளை நடத்துவது எமது தமிழ் மரபு. அந்த மரபுக்கிணங்க எமது விளையாட்டு கழகமானது ஒவ்வொரு வருடமும் விளையாட்டு விழாவை நடத்துகின்றது. விளையாட்டு விழாவுக்கு இம்முறை சிறப்பிக்க வந்திருக்கின்ற தமிழ் தேசிய உரிமைக்காக இன்றும் பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற
தமிழர் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்களான திரு பாவன அரியேந்திரன் ஐயா அவர்களையும் திரு சீனா ஜோகேந்திரன் ஐயா அவர்களையும் வருக 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 என எமது கழகத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். அடுத்ததாக எமது பிரதேசத்தின் அபிவிருத்தியை முதல் நோக்காக கொண்டு செயற்பட்டு வருகின்ற செயல் வீரரான எமது பிரதேச செயலாளர் எஸ் சுதாகர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக எமது வலயத்தின் கல்வி அபிவிருத்திக்காக தன்னை அர்ப்பணித்த திருமதி நவலேஸ்வரி பொல்நாயம் அம்மணி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக எமது பிராந்தியத்தின் மருத்துவத்துறைக்காக தன்னை அர்ப்பணித்த களுவாஞ்சிக்குடி மண்ணின் மைந்தன் குணசிங்கம் சூனன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக எமது கிராம தலைவர் கந்தவர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் சட்ட ஒழுங்கை காப்பாற்றி வருகின்றவரும் கனிவு உள்ளம் கொண்டவருமான களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பி ஆர் மானமடு ஐயா அவர்களையும் வருக வருக என எமது கழகத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். ஏனைய அதிதிகள், கௌரவ குருமார்கள், நடுவர்கள், தீர்ப்பாளர்கள், எமக்கு நிகழ்வுக்கு பல வழிகளிலும் உதவி செய்த போட்டியாளர்கள், பார்வையாளர்கள், அயலவர்கள், கிராமத்தவர்கள், ஏனைய கிராம விளையாட்டு கழகங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அவரையும் வருக வருக என எமது கழகத்தின் சார்பாக வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழர் நலனுக்காகவும் தங்களை அர்ப்பணித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களான எங்கள் பிரதம அதிதிகள் திரு பாவண்ணா அரியேந்திரம் ஐயா அவர்களே, திரு சீனா ஜோகேஸ்வரன் ஐயா அவர்களே மற்றும் எமது பிரதேசத்தை பல்வேறு வகையில் மேம்படுத்தி முன்னுமாக பாடுபட்டு கொண்டிருக்கும் எமது பிரதேச அதிகாரிகளான பிரதேச செயலாளர் எஸ் சுதாகரன் ஐயா அவர்களே, பழைய கல்வி பணிப்பாளர் திருமதி நாவண்ணா புள்ளநாய அம்மணி அவர்களே, பிரதேச சபை தவிசாளர் திரு சிவகுணம் ஐயா அவர்களே, எமது பிரதேச மக்களின் உடல் உளம் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துவதில் உறுதி கொண்ட வைத்திய அத்தியட்சர் டாக்டர் சுகுணன் ஐயா அவர்களே மற்றும் இன்று அதிதிகளாக அலங்கரித்துக் கொண்டிருக்கும் கிராம தலைவர் திரு கந்தவேல் ஐயா அவர்களே, போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மானமடு ஐயா அவர்களே, விளையாட்டு உத்தியோகத்தர் திரு யோகேந்திரன் ஐயா அவர்களே, கலாச்சார உத்தியோகத்தர் டி பிரபாகரன் அவர்களே, மக்கள் வங்கி பிரதிநிதி முகமையாளர் திரு கே யோகநாதன் அவர்களே, வர்த்தக சங்க தலைவர் திரு திருவலங்கம் அவர்களே மற்றும் கௌரவ அதிகாரிகளே, கிராம அதிகாரிகளே, குருமார்களே, போட்டியாளர்களே, திறம்பட நடத்தி உதவிய நடுவர்களே, போட்டியாளர்களே, பார்வையாளர்களே, பொதுமக்களே, எமது கழக உறுப்பினர்களே, அனைவருக்கும் பணிவான வணக்கம். விளையாட்டுக் கழகங்களில் பொற்காலமாக கருதப்படக்கூடிய 1980ஆம் ஆண்டுகளில் சுப்பிரமணியம் விளையாட்டுக் கழகமாக முளை போட்ட எமது விளையாட்டுக் கழகங்கள் எமது கழகம் இளைஞரின் சிந்தனையை விரிவடைத்ததன் விளைவாக இளைஞர் முன்னேற்ற விளையாட்டுக் கழகமாக கிளைவிட்டு பிரதேச பூரணமாக மனம் பரப்பியது. இன்று 30வது விளையாட்டு போட்டி நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கும் எமது கடந்த பாதையை பல மேடுகளையும் பள்ளங்களையும் கொண்டிருந்த கழகம் என்று விளையாட்டுடன் மட்டும் நின்றுவிடாது கலை, கலாச்சாரம் மற்றும் சமூக சேவையுடன் தொடர்புட முடியும் என்பதை கற்றுக் கொடுத்தது எமது கழகம் எனலாம். ஆம், சமூக சேவை கலாச்சாரம் ஒன்றை கட்டியெழுப்பி பாடசாலைகள், வைத்தியசாலைகள், இந்து மற்றும் கிறிஸ்தவ மத தலங்கள், பொது இடங்கள் ஆகியவற்றில் சிரமங்களை நாம் செயற்படுத்தினோம். அத்துடன் விளையாட்டில் உலகிலே கலை, கலாச்சார நிகழ்வுகளில் கொடிகட்டி நாம் பறந்த காலம் கண்ணு முன்னே இன்று நிழலாடுகின்றது. ஆனால் கடந்த கால சங்கடங்களில் மிக மோசமான நசியுண்ட எமது கழகம் மீண்டும் தற்போது துளிர்விட ஆரம்பித்தமைத்து மகிழ்ச்சியை தருகின்றது. மேலும் சில சிறு உதவிகளுக்கு ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் வாய்ப்புகளை, வசதிகளையும் தாமாகவே உருவாக்கி முயற்சியடைய எமது கழகம் திடசங்கப்படம் பூண்டுள்ளது. அந்த வகையில் இப்பொது மயானத்தை புறமைத்து பெரும் தர வேண்டிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு எமது பிரதேச சபை தவிசாலைகளிடம் தயவாக வேண்டுகின்றோம்.
அத்துடன் எமது கழகம் இக்கிராமம் மற்றும் பிரதேச விளையாட்டு வீரர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதில் உறுதி கொண்டுள்ளமையால் தாங்கள் அறிவீர்கள். எனவே அதற்குரிய விளையாட்டு ஓரணங்களை எங்களுக்கு வழங்கி உதவுமாறு அனைவரையும் அன்புடன் இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். සන්ධ්‍යාවක් වේවා පැමිණ සිටින සියලුම දෙනාට எல்லோருக்கும் வணக்கம். පූජකතුමනි, மதகுருமாரே, පාර්ලිමේන්තු මන්ත්‍රී මඩකලපු දිස්ත්‍රික් පී අරියේන්ද්‍රන් මැතිතුමනි, பாராளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பு மாவட்டம் பி அரியநேந்திரன் அவர்களே, පාර්ලිමේන්තු මන්ත්‍රී මඩකලපු දිස්ත්‍රික් එස් යෝගේශ්වරන් මැතිතුමනි, பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் யோகேஸ்வரன் அவர்களே, කලවංචුකුඩි ප්‍රාදේශීය ලේකම් එස් සුදාකර් මැතිතුමනි, களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலாளர் எஸ் சுதாகரன் அவர்களே, කලවංචුකුඩි රෝහලේ වෛද්‍යාධිකාරී සුගුණන් මැතිතුමනි, களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் சுகுணன் அவர்களே, එවැගේම මෙම අවස්ථාවට පැමිණ සිටින සම්භාවනීය අමුත්තනි, இதே போன்று இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள பெரியோர்களே, තරුණ සංවර්ධන ක්‍රීඩා සමාජයේ ගරු සභාපති කේ ගුණසේකර් ඇතුළු සියලුම සමාජිකයන්ගෙන් අවසර, இந்த விளையாட்டு கழகத்தின் தலைவர் உட்பட ஏனைய உறுப்பினர்களே, එවැගේම මෙම අවස්ථාවට පැමිණ සිටින කලවංචුකුරුදි ප්‍රදේශවාසී මව්වරුනි, පියවරුනි, සහෝදර සහෝදරියනි, அதே போன்று இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள களுவாஞ்சிக்குடி பிரதேச மக்களே, தாய்மார்களே, சிறுவர்களே, சிறுமிகளே, මම වාසනාවන්ත වුණා පොලිස් ස්ථානාධිපතිවරයා හැටියට දෙවන වතාවටත් තරුණ සංවර්ධන ක්‍රීඩා සමාජයේ ක්‍රීඩා උත්සවයට සහභාගී වෙන්න. நான் ஒரு அதிர்ஷ்டசாலி. இரண்டாவது தடவையாகவும் இந்த விளையாட்டுக் கழகத்தின் ஊடாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ඊටාම පැහැදිලි නායකත්වයකින් යුක්තව ඊටාමත්ම ලස්සන ක්‍රීඩා සමාජයක ඊටාමත්ම මනරම් ක්‍රීඩා උත්සවයක් 30 වෙනි ක්‍රීඩා උත්සවයට සහභාගී වීමට ලැබීම මා ඊටාමත් වාග්යක් කොට සලකනවා. ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை கொண்ட, ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொண்ட இந்த விளையாட்டுக் கழகத்தின் ஊடாக இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் நான் பங்கு பெற்றுவதை இட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். අප වටා පැවතුණු දශක 3ක කුරිරු යුද්ධය අවසන් කරලා ශ්‍රී ලංකාව ඊටාමත්ම ස්වයංපෝෂිත රටක් වන අවස්ථාවේදී මෙම තරුණ සංවර්ධන ක්‍රීඩා සමාජය මේ කළුදාවලි ප්‍රදේශයට, මේ කලවංචිකුඩි ප්‍රදේශයට එක් කරන මේ ක්‍රීඩාවල ඊටාමත්ම අනර්ගණීයයි. அதாவது 3 தசாப்த கால யுத்தங்கள் முடிவடைந்து இந்த சமாதான காலம் உருவெடுத்துள்ள இந்த நிலையில் இவ்வாறான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகின்றது. அதேபோன்று இது களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் நடைபெறுவதை விட்டும் நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். මම ඊටාමත්ම සන්තෝෂ වෙනවා මේ තරුණ ජවය, මේ තරුණ නායකයින් මේ රටට දෙන මේ ආදර්ශය කලවංචිකුඩි ප්‍රදේශයට නෙවෙයි ශ්‍රී ලංකාව පුරාම රැව් පිළිරැව් දෙන්න ශක්තිය ධෛර්යය ලැබේවා කියලා මම ප්‍රාර්ථනා කරනවා. இந்த இளைஞர் விளையாட்டுக் கழகமானது இங்கு செய்யும் இந்த சிறப்பான செயற்பாடானது இந்த கிராமத்துக்கு மட்டுப்படுத்தப்படாமல் இந்த இலங்கை முழு இலங்கைக்குமே அவை உரித்தாக வேண்டும், அவற்றுக்குரிய சக்தி அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். මම අවුරුදු 2ක කාලයක් තිස්සේ මෙම ක්‍රීඩා සමාජයේ සියලුම සමාජිකයන් සමග ඉතාමත් කිට්ටු සම්බන්ධතාවක් පවත්වනවා. ක්‍රීඩාවේ සුවිශේෂ ගුණය මෙයයි කිසිම අපරාධයකට, කිසිම දායක වැරදි වැඩකට මේ ක්‍රීඩා සමාජයේ කිසිම සමාජිකයෙක් නොපැමිණි බව ඉතාමත්ම ආඩම්බරයෙන් යුතුව මේ අවස්ථාවේදී ප්‍රකාශ කර සිටිනවා. கடந்த 2 வருட காலமாக இந்த விளையாட்டுக் கழகத்துடன் நான் பாரிய தொடர்பை ஏற்படுத்தி இருந்தேன். அதே போன்று இந்த விளையாட்டுக் கழகத்தின் மூலமாக பல்வேறு முயற்சிகளையும் முன்னேற்றங்களையும் அபிவிருத்திகளையும் செய்திருந்தேன். ஆனால் நான் ஒரு விடயத்தை மட்டும் இங்கு எடுத்துக் கூற விரும்புகின்றேன். எனது போலீஸ் பிரிவில் பல்வேறுபட்ட குற்றச்செயல்கள் இடம்பெற்ற போதும் இந்த விளையாட்டுக் கழகத்தின் ஒரு உறுப்பினர் கூட இவ்வாறான குற்றச்செயல்களில் ஈடுபடவில்லை என்பதை மிகவும் சந்தோஷமாக இவ்விடத்தில் கூறுவதை இட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ප්‍රදේශයේ පොලිස් ස්ථානාධිපතිවරයා හැටියට තරුණ සංවර්ධන ක්‍රීඩා සමාජයෙන් ඉතාමත්ම විශිෂ්ට සේවාවක් තමයි මට ඒ සිද්ධ කළේ. அதாவது இந்த விளையாட்டுக் கழகமானது பாரிய அளவு பங்களிப்பை எனக்கு செய்திருந்தது என்பதை இந்த இடத்தில் கூறி வைக்க விரும்புகின்றேன். ඒ නිසා මා නැවත වරක් තරුණ සංවර්ධන ක්‍රීඩා සමාජයේ ගරු සභාපති කේ ගුණසේකර් මහතා ඇතුළු සියලුම සමාජිකයන්ට මගේ සුභාශිංසනය පිරිනමන අතර මෙම ක්‍රීඩා සමාජය දියුණුවෙන් දියුණුවට පත් වේවායි මා එක සිතින් ප්‍රාර්ථනා කරමින් මාන්‍යවන ස්තුතියි. அதேபோன்று எனவே இந்த பல்வேறுபட்ட முயற்சிகளையும் முன்னேற்றங்களையும் அழித்து பாதைகளையும் விட்டு சென்றமைக்காகவும்
என்னுடன் கடந்த காலங்களில் ஒத்துழைப்பாகவும் மிகவும் ஒற்றுமையாகவும் செயல்பட்டமைக்காகவும் இந்த விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் கே குணசேகரம் அவர்களுக்கு விசேட நன்றிகளை தெரிவிப்பதோடு உறுப்பினர்களுக்கும் நன்றிகளை தெரிவிப்பதோடு எதிர்காலத்தில் இந்த விளையாட்டுக் கழகமானது மென்மேலும் ஓங்கி வளர்ந்து நல்ல ஒரு நிலையை அடைய வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி. இந்த விளையாட்டுக் கழகம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. மறுபுறத்திலே சின்னஞ்சிறார்களுடைய பலியில் ஊடுருக்கின்ற நிகழ்வானது இந்த வேகமான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சின்னஞ்சிறார்கள் ஆர்வத்தோடு அந்த பலியை வண்ணமர பலிகளை ஊதி அவற்றை உடைப்பதிலே மும்முரமாக இப்பொழுது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த கண்களால் காட்சியினை என் கண்களால் காணுகின்ற பொழுது நானும் இந்த மனிதர்களின் நினைவு இடத்துக்கு செல்கின்றோம் என்ற ஒரு வாதத்தை எனக்கும் வரவழைக்கின்றது. எனவே நானும் இந்த காலகட்டத்தில் கடந்து வந்த ஒருவர் என்பதில் நானும் பெருமிதம் கொள்கின்றோம். எனவே இந்த சின்னஞ்சிறார்கள் இப்பொழுது மிக வேகமாக இந்த பலனை உயிர் உடைத்து வேகமான தமது இலக்கினை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சிறார்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். உங்களது இலக்கினை இந்த மிக வேகமாக இந்த விளையாட்டு விழா நிகழ்வினை எமது கல்வியாட்சி மனநிலை நடத்திக் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக எமது இந்த விளையாட்டு விழா நிகழ்வுக்கான அனைத்து நாடுகளை இந்த வேலையை நாம் நாடகப்படுத்த வேண்டும். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அனைத்து நாடுகள் இல்லாமல் நிகழ்வினை மிக சிறப்பாக நடத்த முடியாது என்பது உங்கள் யாவருக்கும் தெரிந்த விடயம். அந்த வகையிலே முதலாவது அனைத்து நாடுகாக இந்த வேலையை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். ஷாரூர் ரவல் மேலும் 10 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான பலியில் இருக்கின்ற நிகழ்வானது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மாணவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த பலிகளும் உயிர் உடைப்பதிலே மும்முரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது வீரர் அந்த போட்டியிலே நிறைவு செய்திருக்கின்றார். தொடர்ச்சியாக அதன் பின்னால் அந்த மனித செல்வங்கள் கவலை செல்வங்களை உங்கள் கண்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அவர்கள் தங்களுடைய இலக்கை அடைந்து விட்டார்கள் என்று நினைக்கின்றோம். வாழ்த்துக்கள். நடுவரம் புரிய நாங்கள் அன்போடு அழைப்பது சாத்விக ராஜா மற்றும் சுரேந்திரன் ஆசிரியர் ஆகியோர்களை. மிக வேகமான முறையில் இங்கே வீரர்கள் ஓடிக்கொண்டிருப்பது அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. உங்கள் பல்வேறு பகுதிகளில் இங்கே 100 மீட்டர் ஓடு நிகழ்வுகள் இடம்பெற காத்திருக்கின்றது. இது 13 வயது பிரிவுக்குட்பட்ட பெண் போட்டியாளர்களுக்கான ஓட்ட நிகழ்வு மிக வேகமான முறையில் அங்கே ஓட்டப்பருவங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்ந்து வருகின்ற நமது நாட்டின் இளம் சிறார்கள் ஆண்களுக்கு பெண்கள் சலிப்பவர்கள் அல்ல என அங்கு மிகச் சிறப்பான முறையில் சமர்ப்பிய இலக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். மைதானத்துக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாணவிகள் அதே போன்று வலை பந்தாட்டத்திலே விருதுக்கு நாமமாக நமது பாடசாலையை உயர்த்திய இந்த மாணவிகள் இன்றைய தினம் இந்த YDSC விளையாட்டுக் கழகத்தை நடத்துகின்ற இந்த விளையாட்டு விழாவின் வலைப்பந்தாட்ட போட்டியிலே பங்கு பெற்றுகின்றார்கள் என்றால் YDSC விளையாட்டுக் கழகத்தில் முற்பதாக முயற்சிகள் அங்கு ஆரம்ப கட்டத்தில் ஒரு வீரர் அங்கு சறுக்கிக் கொண்டிருப்பது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் நம்முடைய தமிழருக்கு உரித்தான இந்த கலை கலாச்சார நிகழ்வுதான் பொங்கல் போட்டி, சறுக்கு கம்பம் ஏறுதல் போன்ற நிகழும். கலைவாணன் ஐயா அவர்களையும் அன்புடன் வேண்டுகின்றோம். சறுக்கு கம்பம் ஏறுகின்ற நிகழ்வுக்கு தீர்ப்பாளர்களாக கடமையாற்றும் விளையாட்டு மைதானத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றது. பெருமளவிலான பார்வையாளர்கள் ரசிகர்கள் உட்பட இந்நிகழ்வினை தடுத்துக் கொண்டு பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே மனதிலே கடுவாஞ்சிக்குடி
மற்றும் தேசிய பாடசாலை மாணவர்களுடைய வலைப்பந்தாட்ட நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது நமது மண்ணுடைய கழக வரலாற்றிலே முதலாக ஒரு குழு நிகழ்வென்று, அதாவது வலைப்பந்தாட்ட நிகழ்வினை அறிமுகப்படுத்திய பெருமையிலே வேகமாக இலக்கியம் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றார். உண்மையில் இந்துடன் முனைப்பான்சை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். மிக அதி வேகமான முறையில் இந்துடன் அங்கே தன்னுடைய ஸ்தானத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். மற்றும் கிருஷ்ணன், ரஜினிகாந்த், சதேஷ், சந்தீப், ரஜீவன் ஆகிய போட்டியாளர்கள் இந்த போட்டியிலே பங்கெடுத்திருந்தார்கள். இந்த போட்டியிலே முதலாவது இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் என்கிறார். மறுபுறத்திலே மற்ற களுவாஞ்சிக்குடி மற்ற பாடசாலை மாணவிகள் வலைப்பந்தாட்ட போட்டியில் தேசிய ரீதியில் பங்கு பெற்று எமது பாடசாலைக்கும் எமது மண்ணுக்கும் எமது சமூக போட்டியாளர்கள் தம்முடைய முயற்சியையும் பங்களிப்பையும் அங்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சரக்கு கண்டம் அங்கே தூக்கப்பட்டிருக்கின்ற அந்த பூச்சினை அகற்றி அந்த சரக்கு கண்டத்தின் மேல் தொங்கவிடப்பட்டிருக்கின்ற அந்த என்ன மைதானத்தை கருகட்டிக் கொண்டிருக்கின்றது. பண்பாட்டுக்கு உழைத்தான நிகழ்வு இந்த மைதானத்தில் இடம்பெறப் போகின்றது. அது ஒன்றுமல்ல, கிடுகலைக்கின்ற போட்டி நிகழ்வு இந்த மைதானத்தில் இடம்பெற காத்திருக்கின்றது. உண்மையில் சென்ற முறையும் நம்முடைய பிரதேசத்தில் கிடுகின்ற அந்த சறுக்கு மரத்திலே ஏறி தங்களுக்கு என்று வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த சிவப்பு நிற கொடியினை கைப்பற்றுவதிலே மிகவும் முன்னணியாக இருக்கின்றார்கள். மறுபுறத்திலே எமது களுவாஞ்சிக்குடி மட்பட்டிருப்பு தேசிய பாடசாலையினுடைய மாணவிகள் வலைப்பந்தாட்ட நிகழ்விலே முட்டி மோதிக்கொண்டிருக்கின்றார்கள். பாடசாலை வரலாற்றிலே பல சாதனைகளில் கலந்து வந்த இந்த வீராங்கனைகள் இன்றைய தினம் இந்த இளைஞர் முன்னேற்ற விளையாட்டுக் கழகத்தின் 30வது அகவையை முன்னிட்டு இடம்பெறுகின்ற இந்த நிகழ்விலே தங்களது திறமைகளையும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு போட்டியிலே மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கொஞ்சம் பின்னுக்கு வாங்களா. வேகமான முறையிலே தமது இலக்கினை அடைவதற்காக இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். மிக மிக வேகமான முறையிலே வெள்ளை சாதனைகள் பலவற்றைக் கண்டிருக்கின்ற எனது இந்த பேட்டியாளர்கள் அவர்களும் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த போட்டியிலே மிக வேகமாக ஓடி தமது இலக்கினை அடைந்திருக்கின்றார்கள். மிக மும்முரமான முறையில் அங்கு கைகட்டிக் கொண்டிருப்பதை பெருமதி மிக்க பண பரிசுகளையும் இதர பரிசுகளையும் தட்டிச் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். நிச்சயமாக இந்த விளையாட்டு போராளிகளுக்கான நமது அமைச்சர் நியாளிகளை இந்த வேலையை நாம் நிச்சயமாக ஞாபகப்படுத்த வேண்டும். ஷாருக் சபல் கல்வியை கொழும்பு மற்றும் கொழும்பு கல்விக்கான பிரதான வசதிகளை நடத்திக் கொண்டிருக்கின்ற ஷாருக் சபல் மற்றும் ராஜா சபை பட்டிருப்பு களுவாஞ்சிக்குடி, அதே போன்று இலக்கன் ரெஸ்டாரண்ட் கடற்கரை வீதிய களுவாஞ்சிக்குடி ஏசி என்எசி ரூம்களுக்கு நீங்கள் நாட வேண்டிய ஒரே ஒரு இடம் எலக்ஷன் ரெஸ்டாரண்ட் இலங்கை. அதே போன்று இந்த வினோத இடர் போட்டிக்கான போட்டியாளர்கள் இறுதியிலே ஒருவர் இப்பொழுது எழுந்திருக்கின்றார். இந்த வேளையிலே எமது அழைப்பு ஏற்றி இன்றைய தினம் பிரதம அதிதியாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ திரு பாவண்ணா அரியநேந்திரன் ஐயா அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். வினோத உடை போட்டி நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அண்மையில் இலங்கையில்
மாத்திரமல்ல உடல் ராஜ ரீதியிலே மிக